சாமி. ஏமா புலம்பிட்டே இருக்கா? சாமி வீட்டுக்கார் புலம்பிட்டே இருக்கிறாருங்க சாமி. ஒரு வாரம் தான் வேலை இல்லைங்க. மனசு தூங்கவே மாட்டேங்கிறாங்க. அவனை புலம்ப ஆக்ரோஷப்படுத்துறானா? அவங்க குழப்பம்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அமைதியாயிருமா? காலையில் எந்திரிக்கும் போது வேலை பார்க்குற, மதியம் வேலை செய்கிற போது வேலை பார்க்க நசி பார்க்குற. ஆமாங்க சார். அதுக்கு உனக்கு பணம் கிடைக்குமா? நல்ல ஒரு சந்தோஷமா நிம்மதியாக இருக்குது. சந்தோஷமா நிம்மதியாக தான் வச்சிருக்கேன். நீங்களாம் ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. இருக்குதுங்க சாமி, நிம்மதியாக தான் இருக்கிறேங்க சாமி. ஆனால் நீங்களாம் ஒரு பிரச்சனை தேவையில்லாமல் உண்டாக்குறீங்க. உண்மையாக தெரியாமல் தெரியலையா? அப்படின்னு தெரியலைங்க சார். ஆனால் மனசு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் நீங்களா தற்செயலாக ஏதோ ஒன்று நினைச்சு மனசு வேதனைப்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க சாமி, உண்மைதாங்க சாமி. மனசு கொஞ்சம் ஒரு நேரம் அப்படி தான் இருக்குது. ஆனால் சிலது நினைக்காம எல்லாம் இறந்து போச்சு. சரிங்க சார். அது நடக்குது என்னவோ அதை மட்டும் நினைங்க. சரிங்க சார். ஐயா உங்களை பாதுகாத்து வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அழுதிங்க. ஆமாங்க சார். அதுக்கு பணம் கொடுத்துட்டாரு. சந்தோஷமா நிம்மதியாக இருக்காரு. ஆனால் இடுப்புல உங்களுக்கு வலி ஆகுமா இருக்குங்களா? இருக்குங்க சாமி. பாப்பா இவங்க மருந்து பணம் எடுத்து பாப்பா. சரிங்கண்ணா. மருந்து கொடுக்குறேன். பணம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பணம் கொண்டு வந்து அப்படி கொண்டு வச்சுக்கோங்க. நீங்கள் 20 ரூபாய்க்கு மேலே திரும்ப கம்மி.